வணக்கம் மக்களே, நான் ஹோவர்த்தினி. இன்னைக்கான வீடியோவில் இந்த ஒரு லுக்கை எப்படி கிரியேட் பண்ணோன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப் முன்னாடி ஸ்கின் ப்ரெப்பிங் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னே கிளென்சிங் முடிச்சிட்டேன், டோனரும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அடுத்து மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் போட போகிறதில்ல, ஏன்னா வீடியோக்காக தான் நான் மேக்கப் போடுறேன். அதை எப்படியும் வீடியோ முடித்ததும் கலைச்சிருவேன், அதனால் இன்றைக்கி போடல. அடுத்து லிப் மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். சுகர் பிராண்டோட ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலி அவ்வளோக்கா பிக்மெண்ட் இல்லை, அதனால் நான் இந்த சுகர் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். சுகர் பிராண்ட் ரொம்பவே லெஸ் கவரேஜ் தான் கொடுக்குது. உங்களுக்கு நிறைய பிக்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்ஐகள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஃபவுண்டேஷன். நான் இன்றைக்கி NYXோட கான்ஸ்டாப் ஒன் ஸ்டாப்லேருந்து பெய்ஜ் ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். அதான் என்னோடய ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்கும். நான் ஏன் இப்படி கொஞ்சமாக கவர் பண்ணுறேன் அப்படின்னா, NYX ட்ரை ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இல்லை. ஸோ இப்படி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ணிட்டு அடுத்த பார்ட் போகிறது, இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே ட்ரை பண்ணுறப்போ டோட்டல் ஹோல் ஃபேஸுக்குமே நான் போட்டு பிளெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப கேக்கியாக இருந்துச்சு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்படி பண்ணுறேன். நீங்களும் ட்ரை ஸ்கின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து NYXோட ஃபவுண்டேஷனையே வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸை ஷேப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் த்ரெட்டிங் பண்ணல. இது என்னோட கொஞ்சம் லைட்டர் ஷேட் வெனிலா அப்படின்ற ஒரு ஷேடு. அதே NYX பிராண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 ஐப்ரோஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்ததாக என்னோடய ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஒரு மைல்டு பிங்க் ஷேடை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷிம்மர் ஷேடை வச்சு கவர் பண்ணேன். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஐ லுக் தான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். க்ரைலானோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் TL1 அப்படின்ற ஷேடை வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து சுகரோட கான்டோர் பேலட் வச்சு கான்டோர் பண்ணிக்கிட்டேன். அதே சுகரோட பிங்க் பினாக்கிள் அப்படின்ற ஒரு ப்ளஷ் பேலட் வச்சு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். Forever 52ஓட ஹைலைட்டர் பேலட்லேருந்து இந்த ஒரு பிங்க் ஷேட் தான் அதுலேயுமே அப்ளை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஐலைனரில் விங்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இது லாக்மேயோட இன்ஸ்டா லைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து லாக்மேயோட காஜல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப லைட் அப்ளிகேஷன் தான். அடுத்த ஸ்டெப் மஸ்காரா வச்சு ஐலேஷஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக PACயோட லிப்ஸ்டிக் பேலட்லேருந்து இந்த ஒரு கலர் யூஸ் பண்ணிவிட்டு மேக்கப் முடிச்சாச்சு. ஃபைனலி நம்மளோட மேக்கப் லுக் முடிஞ்சு. இந்த மேக்கப் லுக் எனக்கு ரொம்பவே பர்சனலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டெய்லி கண்டென்ட் வரும். கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹோவர்த்தினி.